ஈரான் நிதி அமைச்சருடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்திய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருநாட்டு உறவுகள் மற்றும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு குறித்து பேசியதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவு. ஈராக்கின் வடக்கு பகுதியில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் பிரான்சைச் சேர்ந்த ராணுவ வீரர் உயிரிழப்பு. அதிபர் இமானுவேல் மேக்ரன் கண்டனம். திமுக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியிடையே தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் கையெழுத்து. 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி என அறிவிப்பு. 2 சட்டமன்ற தொகுதிகளை தொகுதி உடன்பாட்டிலே கையெழுத்திட்டிருக்கிறோம். உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதென்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இதுவரை 5 கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு உடன்பாட்டை மேற்கொண்டுள்ள திமுக. காங்கிரசுக்கு 28, மதிமுகவுக்கு 4, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் திமுக நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. உடன்பாடு ஏற்படுமா என எதிர்பார்ப்பு. திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தார் அதிமுக கர்நாடக மாநில முன்னாள் செயலாளர் புகழேந்தி. தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செய்ய உள்ளதாக பேட்டி. முதலமைச்சருடைய தலைமைதான் சரியானது. தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து ஆதரிப்பேன் என்பதை அவர்களுக்கு சொல்லி புது இயக்கத்தினுடைய கட்சியினுடைய நான் துவக்கத்திற்கு வாழ்த்துக்களையும் பெற்று அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியில் இணைந்தார் சசிகலா. தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டி என அறிவிப்பு. அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். தேர்தலில் கூட்டணி அமைத்தே போட்டி என சசிகலா அறிவிப்பு. தனிமரம் தோப்பாகாது என விளக்கம். எப்போதுமே தனி மரம் தோப்பு ஆகாது. எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைந்தார் காளியம்மாள். நாம் தமிழர் கட்சியிலிருந்து கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் வெளியேறிய நிலையில் அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவில் இணைந்தது ஒருங்கிணைந்த முடிவு, தனது தனிப்பட்ட முடிவு அல்ல என காளியம்மாள் விளக்கம். அரசியல் கட்சியிலிருந்து விலகி இருந்தாலும் மக்கள் அரசியலில் இருந்து விலகவில்லை என பேட்டி. ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்குமே தவிர காளியம்மாள் தனித்த ஒரு முடிவா இதை நான் எடுக்கல. நான் அரசியல் கட்சியிலிருந்து விலகினே தவிர மக்கள் அரசியலிருந்து ஒருபோதும் விலக. சேலத்தில் தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் நேர்காணல். தனித்தனியாக விவரங்களை கேட்டறிந்த வேட்பாளர் ஆய்வுக்குழு உறுப்பினர்கள். ஹிந்தி எழுத்து அழிப்பு போராட்டத்தின் போது ரயிலில் பாய்ந்ததில் படுகாயமடைந்த சிவா திலீபனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆறுதல். தாய் தமிழை காக்க உழைப்பை மட்டும் கொடுங்கள், போதும் உயிரை அல்ல என வேண்டுகோள். தர்மபுரியில் நடைபெற்ற விழாவில் 421 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மகளிர் சுய உதவிக் குழுவினர் சாதனை படைத்து வருவதாக பெருமிதம். மகளிர், மாணவர்கள், விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், இப்படி எல்லா தரப்புக்கும் பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார். உங்களுக்காக இன்னும் அதிகமாக உழைக்க நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் இருந்து மும்பைக்கு பயணம் மேற்கொண்ட த்ரிஷா. விமான நிலையத்தில் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு. மேடம், நீங்களும் விஜய் சாரும் கலந்து ஒரு நிகழ்ச்சி வந்து பெரும் சக்தியா இருக்கு. இது வந்து ஒரு மேடம். ரஜினி திமுகவால் தான் அரசியலுக்கு வரவில்லை என்பது கற்பனை. அதிகாரம் மற்றும் ஆட்சிக்கு ஆர்வம் காட்டுபவர் ரஜினி இல்லை என்றும் திருமாவளவன் விளக்கம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையில்
அரசியல் அதிகாரம், ஆட்சி போன்றவற்றுக்கு ஆர்வம் காட்டக்கூடியவர் அல்ல, அல்லது மயங்கக்கூடியவர் அல்ல. யூத் படத்திற்காக பணம் வாங்காமல் ஜிவி பிரகாஷ் இசையமைத்து கொடுத்ததாக கூறிய கருணாஸ், கர படத்திற்கு தனுஷிற்கு மத்திய அரசு விருது வழங்கினால் தனக்கும் விருது கொடுக்க வேண்டும் என்றும் பேச்சு. இப்ப நான் கரையில நடிச்சிருக்கேன், அந்த கரையில அவருக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா எனக்கும் கொடுத்தாகணும், இல்லைன்னா நான் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல செம வெறுப்பாயிருவேன். ஏன்னா நான் அதை பிஜேபியை திட்டுறேங்கிட்டுன்னு சொல்லி கொடுக்காமலாம் அவாய்ட் பண்ணிடக்கூடாது, கொடுத்தே ஆகணும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பாடகி சின்மயி சாமி தரிசனம். 14 கிலோமீட்டர் தொலைவுக்கு கிரிவலம் மேற்கொண்டு அஷ்டலிங்கங்களை வழிபட்டார். தொலைபேசி வாயிலாக பேசிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரன் கூட்டணி விவகாரங்கள் மற்றும் வரும் 17ஆம் தேதி நடத்த உள்ள போராட்டம் குறித்து ஆலோசனை. மானாமதுரையில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்த ஆகாஷின் உடலில் 29 இடங்களில் கீறல் மற்றும் சிராய்ப்பு காயங்கள், மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தகவல். தட்டுப்பாடு என்ற வதந்தியை நம்பி சென்னையில் பெட்ரோல் பங்குகளில் 3வது நாளாக குவிந்த மக்கள். திருத்துறைப்பூண்டி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. புதுக்கோட்டையில் நேற்று ஒவ்வொரு பெட்ரோல் விற்பனை நிலையங்களிலும் சராசரியாக 12,000 லிட்டர் பெட்ரோல் விற்பனை. நேற்றைய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா 12,000 லிட்டர் ஒரே டைம்ல காலி ஆயிடுச்சு. இதுதான் எங்க இதுல ஃபர்ஸ்ட். இது 12,000 லிட்டர் காலியானது பெரிய விஷயம் கிடையாது. கேனு தான் அடிக்கடி பிடிச்சிட்டு போறதுதான். 20 லிட்டர் 30 லிட்டர் கேனுனாலதான் இவ்வளவு தூரம் பிரச்சனையே வந்தது. நாளை வரை இருக்க வேண்டிய இருப்பு காலியானதால் 11 பெட்ரோல் பங்குகள் மூடல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் சமையல் எரிவாயு அலுவலகங்கள் முன்பு குவிந்த பொதுமக்கள் பல மணி நேரம் காத்திருந்து வாங்கி சென்றனர். சேலத்தில் எரிவாயு அலுவலகம் முன்பு பெருமளவில் குவிந்த மக்கள், காலி சிலிண்டர்களுடன் காத்திருப்பு. எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மதுரையில் அரசு விடுதிகளில் மாலை நேர சிற்றுண்டிக்கு பதிலாக லெமன் ஜூஸ் மற்றும் பிஸ்கெட் வழங்கப்படும். மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தகவல். எரிவாயு தட்டுப்பாட்டால் மதுரையில் வாகனங்களுக்கு எரிவாயு நிரப்பும் மையங்கள் மூடல். ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் அவதி. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தல். நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். நாடு தழுவிய அளவில் நிலவும் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தல். டெல்லியில் விறகடுப்பில் சமைத்து காங்கிரசார் போராட்டம். தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை. நகராட்சி நிர்வாகம் சார்பில் 177 கோடி ரூபாய் மதிப்பிலான 25 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 1,843 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட 11 சாலைகள் திறந்து வைப்பு. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் 13,077 கோடி ரூபாயில் நிறுவப்பட்ட அனல் மின் நிலையத்தின் முதல் அலகை திறந்து வைத்த முதலமைச்சர் மின் உற்பத்தியையும் காணொலி காட்சியையும் தொடங்கி வைத்தார். 13,077 கோடி மதிப்பீட்டில் உடன்குடி அனல் மின் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. 660 மெகாவாட் திறன் கொண்ட 2 அலகுகளுடன் சூப்பர் கிரிட்டிக்கல் பாய்லர் மற்றும் அதிக செயல்திறன் கொண்ட டர்பைன் தொழில்நுட்பத்துடன் இந்த மின் நிலையம் நவீன தரத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. விளாத்திக்குளம் அருகே சிறுமி கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டுமே உடலை பெற்றுக் கொள்வோம். பெற்றோர் மற்றும் உறவினர்கள் திட்டவட்டமாக தெரிவித்ததால் பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் குவிப்பு. கும்மிடிப்பூண்டியில் பெண்ணை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை. 3 பேரை கைது செய்த காவல்துறையினர்.
திருப்பூர் மாநகரில் அதிகரித்த தெருநாய்கள் தொல்லை. குழந்தையை தெருநாய் கடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. கோவை மேற்கு புறவழிச்சாலையில் முதல்கட்ட பகுதி திறப்பு. மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் பேட்டி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து பெரிய பக்களம், மாயம்பாடி, சேத்தம் உள்ளிட்ட 15 மலை கிராமங்களுக்கு பேருந்து சேவை தொடக்கம். ஓட்டுநர் நடத்துனருக்கு சால்வை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்ற மக்கள். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பள்ளி மாணவர்களுக்கு இடையே மோதல். 8ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்த பரிதாபம். தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரிகளை தொடங்குவதற்கு எதிர்ப்பு. நெல்லையில் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டம். கொடைக்கானல் மலைப்பகுதியில் பசுமை போர்த்திய மலைத்தொடர்களை மறைத்த மேக கூட்டங்கள். மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் பனிமூட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய 3112 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தல். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் 3ஆம் கட்ட திட்டத்திற்கான ஒப்புதலையும் நிதியையும் மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும். 7590 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ள 10 புதிய கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு நிதி வழங்க அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் பிரதமருக்கு முதலமைச்சர் வலியுறுத்தல். மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு கட்டாய விடுமுறை அளிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். பெண்கள் ஆண்களை விட தாழ்ந்தவர்கள் என்ற தவறான பிம்பத்தை ஏற்படுத்தும் என்றும் கருத்து. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் சாமி தரிசனம். வலிமையான தலைமையின் கீழ் நாடு பாதுகாப்பாக இருப்பதாக பேட்டி. ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறது. உலகம் முழுவதும் அங்கங்கே வார் ஜோன், பட் இன் கண்ட்ரி அவர் கண்ட்ரி இஸ் வெரி சேஃப் அண்டர் த டைனமிக் லீடர்ஷிப் of our Honorable Prime Minister Sri Narendra Modi.